ரொம்ப டீட்டெயில் அனாலிசிஸ் எடுத்து பசங்க கிட்டலாம் கேட்டு நம்ம இந்த வீடியோ உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறோம். உங்களோட சப்போர்ட்டை கண்டிப்பாக கொடுங்க. இந்த வீடியோவில் அது மட்டும் இல்லாமல் 1.1 crore பேக்கேஜ் வந்து ஒரு காலேஜ் வந்து நல்ல கோர்ஸுக்கு ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது கோர் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்களான்றதையும் இந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக பார்த்துருவோம். ஸோ வந்து வீடியோ உள்ளே போகலாம். இப்போது நம்ம முதல்ல வந்து இந்த கன்ஃபியூஷனை தீர்க்கிறதுக்கு கோர் டிபார்ட்மெண்ட் எடுக்கணுமா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கணுன்றதை முதல்ல நம்ம தீர்க்கணும்னா நான் உங்களுக்கு வந்து முதல்ல ரெண்டுத்தோட இம்பார்ட்டன்ஸை சொல்லிடுறேன். அப்போது அதுலேருந்து உங்களுக்கே ரொம்ப க்ளீனாக புரிஞ்சிடும் இந்த காலகட்டத்துக்கு கோர் டிபார்ட்மெண்ட் பெஸ்ட்டாக இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்ட்ரிக் கோர்ஸ் வந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கில் வைக்கிறது பெட்டரா அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். கோர் டிபார்ட்மெண்ட் பற்றி பார்ப்போம். கோர் டிபார்ட்மெண்ட் பற்றி கேட்டிங்கன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட், இந்த கோர் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற போகும்போது ரொம்பவே ஒரு செக்யூரான ஒரு ஜாபில் நீங்கள் இருப்பீங்க. எதனால் இது நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சார் கேட்டிங்க அப்படின்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயினாக தான் வந்து கோர் டிபார்ட்மெண்ட்ஸில் உங்களோட தேவை அதிகமாகிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, அந்த வேலையில் இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட தேவை அவங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ உங்களை செக்யூர் பண்ண தான் பார்ப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கம்பெனி சொல்லுங்கள் சார் கேட்டிங்கன்னா கேட்டர்பில்லர், டவ், இந்த மாதிரி எல்என்டி, இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் கேட்டிங்கன்னா ரொம்பவே ஆர்வமாக மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியர்ஸ், கெமிக்கல் இன்ஜினியர், இவங்க எல்லாருமே கோர் டிபார்ட்மெண்ட்லேருந்து இருக்கிறதுனால இவங்க எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி கம்பெனிஸ். ஸோ கோர் கம்பெனிஸில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ், எக்ஸ்பீரியன்ஸ் கெயினாக உங்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் போயிடும் அப்படின்ற பயம் இல்லாமல் நீங்கள் வேலை பார்க்கலாம் கோர் டிபார்ட்மெண்ட்டில். இதில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோர் டிபார்ட்மெண்ட் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து 2 ஸ்ட்ரீம்லேயும் ஜம்ப் பண்ணி விளையாடலாம். என்ன அப்படி சொல்கிறீங்க சார் புரியலன்னு கேட்டிங்கன்னா, 2 ஸ்ட்ரீம்னா நீங்கள் கோர் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்ட்ரிக் கோர்ஸஸுமே நீங்கள் வந்து சைட் பை சைடு வந்து படிச்சுக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து கோர் ஜாப்ஸுக்காகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு பெரிய அட்வான்டேஜ் கோர் டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுக்கிறதுல. நீங்கள் வந்து அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்க படிக்கிற கோர்ஸை வெறும் 4 month கோர்ஸாக எடுத்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக முடிச்சிட முடியும். இது வந்து எதுக்காகனா டக்குன்னு உங்களுக்காக வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு டக்குன்னு ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு கூட ஐடி கம்பெனிஸில் உங்களை எடுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் உங்கள் திறமையை காமிச்சிங்கன்னா மட்டும் போதும். ஸோ இதுதான் கோர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு அருமையான ஒரு அட்வான்டேஜ் அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இல்லாதது. ஸோ கோர் டிபார்ட்மெண்ட்டு நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஒரு தங்கமான டிபார்ட்மெண்ட். அதை நீங்கள் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்துக்கு ஆல்ரெடி லே ஆஃப் போயிட்டு இருக்க காலகட்டன்றதுனால உங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து கோர் டிபார்ட்மெண்ட்ஸ் திகழும். இப்போ அடுத்து நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்ட்ரிக் கோர்ஸஸோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்றதை பார்த்துடலாம். முதல்ல ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்பவே ஒரு அட்ராக்டிவ் பேக்கேஜ் கொடுத்து பசங்களை வந்து they'll get. ஸோ முதல்ல வந்து ஸ்டார்டிங் அட்ராக்டிவ் பேக்கேஜ் கொடுத்துட்டு ஃபியூச்சரில் உங்களோட ஜாப் செக்யூராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப டவுட்ஃபுல் தான் அது. இந்த டவுட்ஃபுல் அப்படின்ற வார்த்தை யாருக்காகன்னு கேட்டிங்கன்னா வந்து 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் சொல்கிறேன். மீதி 20% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸப்ஷனல் கேஸ். அவங்க வந்து ரொம்பவே அவங்க படிக்கிற சப்ஜெக்ட்ஸில் வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் கிளியராக படிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஜாப்ஸ் வந்து செக்யூர்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம எப்பவுமே வந்து ஹையஸ்ட் பேக்கேஜையும் பார்க்கக்கூடாது. நான் உங்களுக்கு சொல்லியிருக்க மாதிரி தான் சொல்கிறேன். நம்ம அவங்கள பார்த்து இவங்கள வந்து கோட்டை விட்டுறக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங்கில் பார்க்க போகிறீங்க 2024னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சென்ட்ரிக் கோர்ஸோட சீட்ஸை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் குறைச்சிட்டு கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸஸோட சீட்ஸ் ஏற்றிருக்கிற காரணத்தினால இப்போ ஆல்ரெடி வந்து லே ஆஃப்ஸ் அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட பவுஸ் இன்னும் குறைய போகுது அப்படின்றது நம்ம ரொம்ப க்ளீனாகவே தெரியுது. நம்மளுக்கு இதில் சீட்ஸ் ஏறிச்சுன்னா ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு டிமாண்ட் இருந்தால் தான் அங்கே சப்ளை இருக்கும். இங்கே வந்து சப்ளை ஏறிக்கிட்டே இருக்குது. அப்போனா என்ன ஆகும், இங்கே டிமாண்டே இல்லாமல் போயிடும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ டிராஸ்டிக்காக அதோட ஃபாலை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் பார்க்கறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது. ஆனால் படிக்கிற பசங்க ரொம்ப க்ளீனாக படிச்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னா. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ இதுக்கடுத்து நம்ம வந்து இப்போ இதிலே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு கோர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னன்னு சொல்லிட்டு. கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறவங்க யார் கான்ஃபிடென்ட் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் வந்து இந்த துறையில் நான் வந்து கண்டிப்பாக எக்ஸல் ஆவேன் அப்படின்ற உங்கள் கான்ஃபிடன்ஸ் இருக்கவங்க ரொம்ப ஷியூராக எடுங்க. நீங்கள் கண்டிப்பாக எக்ஸல் ஆகிடுவீங்க. அதில் அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ அந்த 1.1 crore பேக்கேஜ் எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்லாம் கொடுத்துருக்காங்க. அது எது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது. கோர் டிபார்ட்மெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து லாங் டேர்மில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து ஷார்ட் டேர்மில் நல்லாவே இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம வந்து நல்லா படிச்சிடும் அப்படின்னா வந்து அதுலேயுமே நம்மளை யாரும் அசைச்சிக்க முடியாது. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை ஃபில் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். உங்களோட டவுட்ஸ் நிறையா கிளியராக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஸ்டூடெண்ட்ஸ்.